எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் லேக் ஆஃப் நாலேஜ். ஓகே, நீங்கள் வேர்ல்டு கிளாஸ் மென்டர்கிட்டையும் படிச்சிட்டேன் சார். இருக்கிற எல்லா அகாடமிலையுமே நான் படித்த கான்செப்ட் எஸ்எம்சியில் படிச்சுட்டேன், ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சுட்டேன், வேறு என்னமோ சொல்கிறாங்களே, ஹார்மோனிக் பேட்டர்ன் படிச்சிட்டேன். அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கே தெரியாது. ஓகே, ஸோ நிறைய பேட்டர்ன் படிச்சிட்டேன் சார். இருந்தாலும் நான் மார்க்கெட்டில் நான் போய் உட்கார்ந்தா லாஸ் தான் சார் வருது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட்ஸே அப்படி தான். நம்மக்கிட்டேயே எப்படின்னா எல்லா இடமும் சுற்றிட்டு கடைசியாக எந்த அகாடமியில் படித்தும் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாமல் அப்புறம்தான் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக சரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வராங்க. ரைட், ஓகே. அப்படி வர்றவங்க நம்மக்கிட்ட முடிச்சுட்டு போகும்போது, சார் 5 லட்ச ரூபா கொடுத்து படித்தேன் சார், ஆனால் இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கல சார். ஒரு 5000 ருபீஸ் ஃபீஸில் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நீங்கள் எல்லா இடத்துலையும் படிச்சிட்டிங்க, இருந்தாலும் லாஸ் வருது. இதுக்கு காரணம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் எல்லா அகாடமியும் படிச்சிட்டிங்க, எல்லா இடத்துலையும் படிச்சிட்டிங்க, ஆனாலும் லாஸ் வருது. ஓகே, அப்போது நீங்கள் என்னென்னா, உங்கள் மென்டாரை இது பண்ண வேண்டாம். உங்கள் மென்டார் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார். அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லி கொடுத்துருப்பார். ஓகே, நீங்கள் இங்கே எப்படின்னா, ஒரு ஃபுட்பால் நீங்கள் பழக போகிறீங்க. ஒரு ஃபுட்பால் நீங்கள் ட்ரெயின் ஆக போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரெயினர் கிரவுண்டில் இறங்கி உங்கள் கூட விளையாண்டு அவர் சொல்லி கொடுத்தா தான் அது என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் கற்றுக்க முடியும். அவர் வெளியில் சும்மா சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அப்படி உத இப்படி உத அப்படின்னு சொன்னால், நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் அந்த ஃபுட்பாலை கற்றுக்கவும் முடியாது. நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த இதில் ஒரு ட்ரெயின் ஆகி ஒரு நல்ல ஒரு பிளேயராகவும் ஆக முடியாது. ஸோ த சேம் கான்செப்ட் அப்ளை ஹியர் ஆல்சோ. தியரிட்டிக்கலாக படித்தா மட்டும் இந்த நாலேஜ் ஒன்றுமே புரியாது. ஸோ ப்ராக்டிக்கலாகவும் படிக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக தான் இங்கே நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம். சரியா? புரியுதா? ஈவினிங் தியரிட்டிக்கலாக நம்ம படித்தாலுமே அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி பார்த்து அதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே பாட்டம் என்ட்ரி கான்செப்ட். ஓகே, பாட்டமில் என்ட்ரி கொடுத்துட்டா எப்படி உங்களுக்கு எமோஷன் ட்ரிகர் ஆகும். ஏன்னா இங்கே நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிற காரணம் அவங்க தப்பான இடத்துல என்ட்ரி எடுக்கிறது. ஏன் தப்பான இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்க? லேக் ஆஃப் நாலேஜ். தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்ததுனால எமோஷன் ட்ரிகர் ஆகிடுது. எமோஷன் ட்ரிகர் ஆகிட்டு அவங்க ஒரு லாஸை பார்த்தவனே கட் பண்ணிடுறாங்க. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்லாம் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார், நான் ஒரு இடத்துல படித்தேன் சார், அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாம், 30 பாயிண்ட்ஸ் டார்கெட்டாம். எப்படி இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க? எப்படி இது கற்றுக்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 100 பாயிண்ட்ஸ் எஸ்எல், 30 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு. அது வீக்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 days தான் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு அதுதான் ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப ஷாக்கிங். ஓகேவா? ஸோ கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், முறையாக கற்றுக்கணும். இந்த கேண்டிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு மென்டார்கிட்ட கற்றுக்கணும். ஓகேவா? சரி, ரைட். ஓகே, ஒரு நிமிஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தது இதுதான். நம்மளுடைய காலையில் வாட்ஸ்அப், இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்போட சேனலில் நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி அப்படின்ற இந்த சேனல், ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி கேபிட்டல் லெட்டரில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய லோகோ வரும். அண்டு நம்மளுடைய யூடியூப் சேனலோட அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். 265 கொடுத்துருக்கேன். மேலே இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா 265 ஃபஸ்ட் டார்கெட்டு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட்டு 424 கொடுத்துருக்கேன். 265 இன்றைக்கி அவன் தாண்டலை. 265 என்ன பண்ணலை, இன்றைக்கி தாண்டலை.
அங்கே தான் போய் கரெக்டாக மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. அண்டு மார்க்கெட் இங்கேருந்து குடுக்குன்னு கீழே ஓடியாந்தான்ல, ரைட். ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாருங்க, எஸ் 24,200 சியும் 24,400 புட்டும் தான் இன்றைக்கி எடுத்திருந்தோம். 24,400 புட்டு கீழே ஓப்பன் பண்ணாங்க, மேலே வந்தாங்க, இந்த இடத்துல கேப் அப்லாம் வச்சான். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. சரியா? இவன் குடுன்னு கீழே வந்தான்ல, இவன் கீழே வந்தவனுக்கு 121ல் தான் சப்போர்ட் எடுப்பான் அப்படின்னு நம்பரோட வந்து சொல்லியிருந்தேன். கரெக்டாக 121ல் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தது. கரெக்டாக 121, இங்கே பாருங்கள், ₹1 கூட மாறலை. 121ல் கரெக்டாக சப்போர்ட் எடுத்தான். 145 146 வரைக்கும் போனான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து மார்க்கெட்டு கிடுகிடுன்னு இறங்கி வந்தது மறுபடியும். அப்போ ₹130 இந்த பாக்ஸ் இப்போ தான் வரைஞ்சி கொடுத்தேன். இந்த ₹130 தான் அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக மறுபடியும் ₹130 சப்போர்ட் எடுத்து ₹152 போனான். ஸோ ஒரு 20 பாயிண்ட்ஸ், அடுத்து ஒரு 20 பாயிண்ட்ஸ், ட்ரேட் ஓவர். இந்த மார்க்கெட்டில் 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஓவர் ட்ரேடிங் கிடையாது, எந்த எமோஷ்னல் ட்ரிகரும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். 40 பாயிண்ட்ஸ், ரெண்டு ட்ரேடு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணி முடிச்சாச்சு ட்ரேடையை. சரியா? ஸோ ஒரு மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை அவ்வளோதான், மார்க்கெட்டு தூக்கி சாப்பிட்ரும். ஸோ மார்க்கெட் வந்து கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு முறையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேவா? இங்கே நம்ம எல்லாமே வந்து லெவல் பேஸ்டு ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். ஏன் லெவல் பேஸ்டு ட்ரைனிங்? ஏன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு தேவை வந்து லெவல் தான். எந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துக்கு போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஒரு என்ட்ரி எடுத்தால் மட்டும் பத்தாது. இங்கே வந்து எல்லோரும் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர, டார்கெட் எப்படி செட் பண்ணுறது, எந்த இடத்துல கரெக்டாக வந்து நான் சொன்னேன்ல, ஃபுட்பால் கோச் வந்து என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, கரெக்டாக எப்படி கோல் அடிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாரு. அதே தான் இங்கேயும் கரெக்டாக ஒரு இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வர தெரியணும். அது எந்த இடங்கிறத யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணால் அந்த டார்கெட்டை மார்க்கெட்டு தாண்டக்கூடாது. சரியா? அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய டார்கெட் லெவல். ஓகேவா? ஸோ முறையாக கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. அண்டு இங்கே முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது. இந்த கேண்டில் வந்தால் மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து இந்த கேண்டில் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சரியா? இது ஒரு சப்போர்ட் லெவல்னு வச்சுக்குவோம். சப்போர்ட் லெவலில் செல்லர் வராங்க. ஓகே, சப்போர்ட் லெவலில் செல்லர் வந்திருக்காங்க. இந்த செல்லரை மார்க்கெட் இங்கே பாருங்கள், அதே இடத்துல ஓப்பன் பண்ணி இப்படி மேலே போயிருக்கு. ஆனால் கீழே சின்னதாக ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு இந்த செல்லரை வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? கீழே என்ன பண்ணியிருக்கு, சின்னதாக ஒரு விக்கு மட்டும் விட்டுட்டு மார்க்கெட்டு இந்த கேண்டிலை என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் பார்க்குறீங்களோ, இதுக்கு கீழே எஸ்எல் வச்சு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டார்கெட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு பையர் வருவாங்க, ஒரு பையர். ஓகே, அண்டு அங்கே ஒரு செல்லர் வந்து வராங்க. ஓகே, அந்த செல்லருக்கு மேலே விக் இருக்குது. அந்த செல்லர் இந்த பையரை என்கல்ஃப் பண்ணி இப்படி க்ளோஸ் வச்சுருக்கார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் கிடைச்சாலும் நீங்கள் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேண்டில் பேட்டர்ன் பயங்கர எஃபெக்டிவான கேண்டில் பேட்டர்ன். நான் சார்ட்டில் காமிக்கிறேன், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நேற்று வந்து மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் கொடுத்தது. சரியா? ஒரு பெரிய மூவ் கொடுத்ததா இந்த இடத்துல தான் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எஸ், இந்த இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேண்டிலை பார்த்துக்கோங்க. இந்த கேண்டில்
இந்த கேண்டில் பாருங்கள், இதுதான் அந்த கேண்டில். தெரியுதா? கீழே வரைக்கும் விக் விட்டுருக்கு, மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. செல்லர் ஓப்பனில் என்ட்ரி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நடந்ததை பாருங்கள், 2 கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஓகே, இப்போ அப்படியே இங்கிட்டு வருவோம். இந்த கேண்டில் பாருங்கள், ஸோ மார்க்கெட்டுங்க பாருங்கள், இந்த பையருக்கு மேலே வரைக்கும் போய் விக்கி விட்டுருக்கு மார்க்கெட்டு, கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அங்கேருந்து மார்க்கெட்டு டவுனு. அடுத்த நாளும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 24,218லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்து மார்க்கெட்டில் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள், பார்த்து ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம், பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வரலாம். வேறு இந்த பாருங்கள், இதுவும் என்கல்ஃபிங் தான். இப்போ பாருங்களேன், இந்த கேண்டிலும் என்கல்ஃபிங் தான். ஆனால் மேலே பாருங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை. அதனால தான் மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை, மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை. இந்த இடத்துல நடந்திருக்கு, ஆனால் அந்த பையரோட கேண்டிலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கலை. சரியா? ஸோ இந்த மாதிரியான கேண்டில்ஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டு செப்டம்பர் 4 நம்மளுடைய நியூ பேட்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ செப்டம்பர் 4 நம்ம வாங்க படிக்கலாம், கற்றுக்கலாம், நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கலாம். கேண்டிலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து படிக்கலாம். நம்மளும் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் டீச் பண்ணுறோம். ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனையே என்ன பண்ணுறோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் மெத்தடில், ரொம்ப எளிமையாக, எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்படியாக நம்ம டீச் பண்ணுறோம். சரியா? இது வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஒர்ஸ்ட் மார்க்கெட்டு, எனக்கு ரொம்ப வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த மார்க்கெட்லனாலும் கேண்டில் வந்து நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ப்ராஃபிட் பண்ண வச்சுருவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப கவனமாக படிச்சுங்க. படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டேன் சார், ஆனாலும் லாஸ்ட் தான் சார் வருது அப்படின்றவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் மார்க்கெட்டை படிக்கலை, மார்க்கெட்டில் என்ன கேண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெத்தட் படிக்கலை, அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு ஆப்ஷனோட அது என்ன சொல்கிறது ப்ரீமியம் சார்ட்டை படிக்கலை. இங்கே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் சார்ட்டே வந்து ப்ரீமியம் சார்ட்டு தான். அந்த ப்ரீமியம் சார்ட்டோட மூமெண்ட்டு உங்களுக்கு தெரியணும், ப்ரீமியம் சார்ட்டோட லெவல் தெரியணும். ப்ரீமியம் சார்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரீமியம் சார்ட்டு தான் இங்கே ரொம்ப ரொம்ப மெயினு. உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக வந்து பார்க்கணும். ப்ரீமியம் எப்படி ரன் ஆகுது, ப்ரீமியம் வந்து என்ன சொல்லுது, இந்த ப்ரீமியத்தோட சைக்காலஜி என்ன, இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. இதை படித்தாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னது, இந்த ப்ரீமியம் சார்ட்டோடைய சைக்காலஜி அண்டு மூமெண்ட் அண்டு நம்பர் தியரி. ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க, கரெக்டாக ட்ரேட் எடுப்பீங்க. நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாட்டம் என்ட்ரி கான்செப்ட். ஒரு ட்ரேடு எந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த இடத்துல கட் பண்ணணும், அதான் ரொம்ப மெயின். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் அகாடமிலையும் உங்களுக்கு என்ட்ரி எடுக்க சொல்லி கொடுத்துருவாங்க. என்ட்ரி எடுக்கிறது யாருனாலும் எடுக்கலாமே, என்ட்ரி எங்கே எடுக்கணும், என்ட்ரி எங்கே எக்ஸிட் ஆகணும். இப்போது நான் சொன்னேன், ஒரு ஃபுட்பால் கோச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் வந்து கோல் அடிக்கிறது எப்படின்னு தான் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே மென்டர் வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுத்தால் மட்டும் பத்தாது, எந்த இடத்துல கரெக்டாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதையும் கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும். அதுதான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அகாடமியில்
ரொம்ப தெளிவாக இதுதான் நம்மளுடைய டார்கெட், இங்கே தான் போய் மார்க்கெட் நிற்கும், இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் ஆயிரும் அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே உங்களுக்கு இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இங்கே எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறோம். அதான் ரொம்ப மெயின். சரியா? ஒளிவும் மறைவும் இல்லாமல், அதை தான் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி. சரியா? அதையும் எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? ரொம்ப ரொம்ப லோ ஃபீஸில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஓகே. அண்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி செப்டம்பர் வரைக்கும் தான், இந்த பேட்ச் வரைக்கும் தான் நம்மளுடைய ஓல்டு ஃபீஸ். அதாவது மந்த்லி 5,000, 2 மந்த்து கோர்ஸு டோட்டலி 10,000. அதுக்கடுத்து அக்டோபர் மந்த்தில் இருந்து ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுறோம், ஃபீஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்து கற்றுக்கோங்க. அக்டோபர் மந்த் வந்தீங்கன்னா அப்புறம் சார் ஃபீஸ் குறைச்சி வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னால் கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா டோட்டலி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஆடிட்டிங் மூலமாக ஃபைலும் பண்ணுறோம். அதனால் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க.